வணக்கம் ஓவியா. அஜித்குமார் கொலை வழக்கில் பொதுமக்களுக்கு சாட்சி சொல்ல தற்போது விசாரணை நீதிபதி அழைப்பு விடுத்திருக்கிறார் ஓவியா. இதனை தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் திருப்பூணத்தில் காவலாளி அஜித்குமார் காவலர்களால் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் மாவட்ட 4வது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி தான் சுந்தரலால் சுரேஷ் தலைமையில் 3வது நாளாக இன்று விசாரணை நடைபெற்று வருகிறது ஓவியா. இந்த நிலையில் வழக்கு விசாரணை நடுநிலைத்தன்மை உறுதி செய்யும் வகையில் முக்கிய அறிவிப்பை நீதிபதி தற்போது வெளியிட்டுள்ளார். அதன்படி அஜித்குமார் பணிக்கு வந்த நாள் முதல் அவரது உடல் மருத்துவமனை உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்ட நாள் வரை அவரை நேரில் பார்த்து பொதுமக்கள், சக ஊழியர்கள், மருத்துவர்கள், காவல்துறையினர் மற்றும் சாட்சியளிக்க விரும்பும் எவராயிருந்தாலும் திருப்போணம் விசாரணை நீதிமன்றத்தில் நேரில் வந்து தங்களது விளக்கங்களை தன்னிடம் வழங்கலாம் என தற்போது நீதிபதி தெரிவித்துள்ளார் ஓவியா. அவருடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளும்படியாக பட்சத்தில் இருக்கும் பொழுது அவர்களை சாட்சியாக ஏற்றுக்கொள்வோம் எனவும் தெரிவித்துள்ளார். என்னென்ன தொடர்ந்து தென் மாவட்டங்களில் தமிழகத்தை ஒழுக்கும் செயலாக இந்த அஜித்குமார் மரணம் என்று இருக்கிறது. தற்போது தீவிர விசாரணை நடைபெற்ற ஒரு நிலையில் 8ஆம் தேதி இந்த நீதிபதி விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த நிலையில் தற்போது இது தொடர்பாக யாரேனும் இந்த மரணம் தொடர்பாக சாட்சியளிக்க விரும்பினால் தற்போது நீதிபதி முன்பாக ஆஜராகி தொடர்ந்து இந்த சாட்சியத்துக்கான கொடுக்கும்படி இந்த நீதிபதி தெரிவித்துள்ளார் ஓவியா.